அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்கின்றான், அந்த இஸ்திக்ஃபாரை அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக்கிக் கொண்டிருக்கின்றான். அதன் மூலமாக அந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தின் மூலமாக அவன் தௌபா செய்யக்கூடிய எண்ணம் அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாரின் மூலமாக போடுகிறான். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரை வளமையாக்கி கொண்டிருக்கிறான், அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்துல வரும், நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேனே, அல்லாஹ் என்னை மன்னிக்கணுமே என்ற எண்ணத்தோடு அவன் என்ன செய்வான், அவன் தௌபா செய்ய ஆரம்பிப்பான். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறான். இவ்வாறு நெருங்கினால் தான் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிப்பான். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்க, அல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய பாவத்தை காட்டுங்க, இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க. தௌபத்தன் நஸூஹா, எப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோட கேளுங்க. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், தௌபான்னு சொன்னா நோம்பு 27 தான் நினைப்போம். நடக்குதா இல்லையா? நோம்பு 27 பள்ளிக்கு வந்துட்டு அல்லாஹு அக்பர், அவரை பார்க்க தேவையில்லை, அவரை மாதிரி ஒரு நல்லவரே இல்ல, செய்யற பாவம் எல்லாம் நோம்புலையும் செய்வாரு, நோம்பு திறந்தது பின்னால பாவத்தை ஆரம்பிப்பாரு, நோம்பு பிடிச்சோன மாஷா அல்லாஹ் சாலிஹானவரை மாதிரி நடிச்சு கொண்டிருப்பாரு, நோம்ப திறந்தோடனே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. 27 அன்று வந்தா அவரை விட்டா யாரும் இல்ல, பள்ளியில நேரத்தோட வந்து தஸ்மமணியம் எடுத்துக்கொண்டு அப்படியே உருட்டி உருட்டி இருப்பாரு. 27 முடிஞ்சு 28 ஆகும் போது பழைய உருட்டலுக்கு ஆரம்பிச்சிருவாரு. அதான் அல்லாஹ் சொல்றான், தௌபத்தன் நஸூஹா, நீங்க என்ன செய்யுங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, நான் அதை விட்டுட்டேன். அல்லாஹ் சொல்றான், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, அதை விட்டுட்டேன் நான். தௌபா செஞ்சிட்டீங்களா, நீங்க பாவம் செய்யாத அன்று பிறந்த குழந்தைய போல மாறிடுவீங்க, அதனால என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. ஆக மேலானவர்களே, அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ثم توبوا الى الله من بعد ذلك من يشاء الله غفور رحيم. அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல, ஒரு மனிதன் மனம் திருந்திட்டான், சரி பாவம் செஞ்சிட்டாரு, குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், அல்லாஹ் சொல்றான் ஹதீஸே குதுஸில, குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய மக்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவங்க தான். وخير الخطائين التوابون, அதுல சிறந்தவங்க யாரு தெரியுமா, அதுல நல்லவங்க யாரு தெரியுமா, கைரத்தோ அத்தவாபீன், அவன் என்ன செய்யறான், பாவத்தை விளங்கிட்டான். நான் உலகத்தில் இப்படி பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், மௌத்த மறந்துட்டு என்ன செய்யறேன், அழகான முறையில் ட்ரெஸ் எல்லாம் அணிச்சு கொண்டு பாவத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நான் மௌத்தாயின பின்னால என்னுடைய கபூர்ல என்னை கொண்டு போய் வச்சதுக்கு பின்னால என் கூட்டாளி எல்லாம் பாவத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணினாங்க, நான் செய்யற பாவத்துக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, என்ன கூட்டாளி மாதிரி சப்போர்ட் பண்ணினாங்க. என்கிட்ட காசு இல்லையா, கூட்டாளி மாதிரி போனா தருவான், எடுத்தாச்சு பாவத்தை செஞ்சாச்சு, எல்லாம் சப்போர்ட் பண்ணினாங்க. நாளைக்கு கொண்டு போய் எங்களை 3 கட்டு கட்டி கபூர்ல போட்டதன் பின்னால மேலானவர்களே, எங்களோட உடம்ப என்ன செய்யும், பூமி தின்ன ஆரம்பிக்கும். அந்த பூமி எப்படி நடக்குமா, வலது கண்ண முதலாவது தின்னுவோமா, இடது கண்ண முதலாவது தின்னுவோமா, கைய முதலாவது ருசிப்போமா, கால முதலாவது ருசிப்போமா, உதட முதலாவது ருசிப்போமா, முகத்துல பேரன் லவ்லியிலிருந்து எல்லாம் பூசி முகத்தை அழகுபடுத்திப்பால், பெண்களும் தான் ஆண்களும் தான் எப்படி எல்லாம் உலகத்துல அழகுபடுத்தி அந்நியர்களுக்கு காட்டிக்கொண்டு தெரிஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்துல மண்ணு முகத்தை ருசிப்போமான்னு கேட்காது. மேலாளர்களே, அடக்கின பின்னால ஒரு 3 நாள் 4 நாளைக்கு பின்னால தோண்டி பாருங்க, விளங்கும் நாங்க எப்படி இருக்கோம். ஒரு மையத்தை அடக்கின பின்னால 3 நாளைக்கு பின்னால தோண்டி பாருங்க, நாங்களும் இப்படித்தான் இருப்போம் ஒரு மனுஷன் விளங்கிப்பான். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் மௌத்த 3 தடவையாக நினைக்க வேண்டும். ஒரு மனுஷன் மௌத்த நினைச்சிட்டான்டா பாவத்தை விட்டுடுவான், ஒரு மனுஷன் மௌத்த நினைச்சிட்டான்னா பாவம் செய்ய மாட்டான். ஆனா இன்றைக்கு நாங்க மௌத்த நினைக்கிறோமா, எந்த கடையில பிசினஸ் நடக்குதான்னு நினைப்போம், நாளைக்கு என்ன எந்த பிள்ளைக்கு செய்வோம், எந்த கடைக்கு நாளைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், அவன மாதிரி கார் பங்களா வாங்கணும்னு நினைப்போம். ஆனா பாவத்தையும் மௌத்தையும் நினைக்க மாட்டோம். மேலானவர்களே, எங்களுடைய மௌத்தை நினைச்சிட்டோம்னா நாங்க பாவத்தை விட்டுடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் மேலானவர்களே, நபிமார்கள் தவறு செய்ய போறது இல்லை, நபிமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் தவறு செய்வோம், எங்களை நபிமார்கள் திருத்துவாங்க. பெண்கள் தவறு செஞ்சா ஆண்கள் திருத்தணும். இன்னைக்கு பெண்களையும் தவற நாங்க ஆண்கள் விட்டு கொண்டிருக்கிறோம். என்ற மனைவி ஹதீஸ்ல வருது, ஒரு பெண் தனியா போக முடியாது, மஹரமான ஆண் துணை இன்றி ஒரு பெண் தனியாக பாதையில போக முடியாது. ஆனா நான் என்ன செய்யறேன், என்ற பொண்டாட்டியை தனியா அனுப்புறேன்.
பாவம் செய்யறேன், என்னுடைய மனைவியையும் பாவம் செய்ய வைக்கிறேன். நிக்காவுடைய சப்ஜெக்ட்ல ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்ஹபு தஹிப்பு நிசாஅக்கும். ஆம்பளைய பார்த்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நீங்க பத்தினித்தனமா இருந்தீங்கன்னா, இத்ஹபு நீங்க பத்தினித்தனமா இருந்தீங்கன்னா, தஹிப்பு நிசாஅக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி பத்தினியாக வருவா. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி பத்தினியாக வருவா. நீங்க மோசமான முறையில சூதாட்டங்களும் களியாட்டங்களும் கணக்கில்லாத முறையில தொழுகையை பொழுப்போக்குத்தனமாக செஞ்சு கொண்டும் அமல்களும் இல்லாம முஸ்லீம்ன்ற பேர்ல மாத்திரம் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் அப்படித்தான் வருவான்னு சொன்னாங்க. தலைப்பு தௌபா தான். ஆனா இதை சொல்ல வேண்டிய நிலைமை. ஏன்னா நாங்க பாவம் செய்யறோம், எங்கட மனைவியை பாவம் செய்ய வைக்கிறோம், மனைவி மூலமாக புள்ள செய்யறோம். நடக்குதா இல்லையா? புள்ள பிறந்தோடனே மாஷா அல்லாஹ் அழகான முறையில அந்த ட்ரெஸ்ஸ போட்டு போத்தி வச்சுப்பாங்க. புள்ளைய பார்க்க என்ன செய்யும்? புள்ள 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆகும் போது புள்ளைக்கு என்ன செய்வாங்க? அப்பயே ஆரம்பிப்பாங்க அரைக்குறை ட்ரெஸ்ஸ போட்டு. புள்ள பாவம் செய்ய ஆரம்பிக்கட்டும். அதான் இத்ஹபு தஹிப்பு நிசாஅக்கும். நீங்க ஆம்பளைகள் நீங்க பத்தினித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியும் பத்தினித்தனமா இருப்பா. இல்லையா நீங்களும் என்ன செய்வீங்க? உங்களோட மனைவியும் உங்கள மாதிரியே தான் நடப்பா. இப்ப நடக்குது நிலவர்களே. சவுதியில ஒரு மெகசின்ல போட்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு பக்கான ஹாஃபிஸ் ஆலிமா, ஒரு பெண், ஒரு ஆலிமா என்ன செய்யறாங்க? மெகசின்ல அவங்களோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பத்தி எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு தடவை என்ன செஞ்சாங்க? 2 கிழமையா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. எப்படி? அந்நிய ஆண்களை பார்த்தோன்னா இச்சை தோணுது, அந்நிய ஆண்களோட உறவு கொள்ளணும், விபச்சாரம் செய்யணும். ஒரு ஹாஃபிஸ் ஆலிமா, ஒரு மௌலவியா, மதரசா நடத்தக்கூடிய ஒரு உஸ்தாத் சொல்றா, 14 நாளா 2 கிழமை எனக்கு ரொம்ப கஷ்டம். டிவியில ஆண்களை பார்க்க இயலாது, வீட்டுக்கு வரக்கூடிய ஆண்களை பார்க்க இயலாது, அந்த ஆண்களோட உறவு கொள்ளணும், தொடர்பு கொள்ளணும், தேவையில்லாத ஒரு நடக்கணும் எல்லாம் என்ன வருது. இப்ப என்ன செஞ்சாங்க? ஒரு ஆலிமாவே அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறாங்க. ரொம்ப நாளா தௌபா செய்யறாங்க. 2-3 நாள் தௌபா செஞ்சாலும் திரும்ப திரும்ப அந்த ஆசை வருது. சதகாக்களை செஞ்சு பார்த்தாங்க, திரும்ப அந்த ஞாபகம் வருது. உடனே அந்த பெண் என்ன செஞ்சா, சரி அல்லாஹுடைய கஅபா, அல்லாஹுடைய பைத்துல்லாஹ், அங்க போயிட்டு ஒரு உம்ரா செய்வோம். அந்த உம்ரா செஞ்சு அல்லாஹ் தன்னுடைய பாவத்தை மன்னிச்சிருவான், அந்த எண்ணத்தை இல்லாம ஆக்கிடுவான்ற நம்பிக்கையோடு என்ன செஞ்சா அந்த பெண்மணி தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்ல போறான். தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்ல போன நேரத்துல கணவன்கிட்ட சொன்னாங்களாம், இப்படித்தான் எனக்கு உண்மையான விஷயத்த சொல்றான் மறைக்காம. 14 நாளா என்ன செய்து எனக்கு அந்நிய ஆண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணம் வந்து கொண்டிருக்குது, கெட்ட கெட்ட எண்ணம் இந்த உள்ளத்துல தோண்டி கொண்டிருக்குது. அதனால நான் நியத்து வச்சேன், தௌபா செஞ்சேன் நடக்கல, சதகா செஞ்சேன் நடக்கல. இப்ப நான் நினைச்சேன் உம்ரா செஞ்சா அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் நீங்கள் உம்ரா போயிட்டு வருவோம்னு சொல்லும் போது கணவன் கத்தி கத்தி கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சுட்டாராம். நடந்தது நேரானங்களே. நபியுடைய காலமோ சஹாபாக்கள காலமோ மூதாதுடைய காலமோ இல்ல, கிட்டத்துல நடந்துச்சு. கணவன் அழுகுறாரு, ஏங்கி அழுதாரு. அழுதுட்டு சொன்னாராம், மனைவிட்ட மன்னிப்பு கேட்டாராம். கேட்டுட்டு சொன்ன வார்த்தை என்ன? இப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐட்டம் என்ன? போன். சொன்னாராம், எனக்கு எத்தனாம் தேதியில இருந்து உனக்கு ஆரம்பம், உதாரணமா வச்சுக்கொள்ளமே 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி 2 கிழமையே. அவர் சொன்னாராம் 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்குமே எனக்கு இந்த ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாராம், அந்த 1ஆம் தேதியில இருந்து எனக்கு போன்ல ஒரு ரோங் கால் மாட்டிப்பட்டுச்சு, அவளோட SMS பண்ணி பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. மாப்பிள்ளை எங்க அங்க தப்பு செய்யறாரு, SMS மூலமா மாப்பிள்ள பண்றாரு, SMS மூலமா இன்னொரு அந்நிய பெண்களோட தொடர்பு கொள்றாரு. முடிச்ச மனைவி அடுத்த ஆணோட தொடர்பு கொள்ள ஆசைப்படுறான். நடக்குதா இல்லையா மேலானவர்களே? அடுத்து அல்லாஹ் சொல்றான், தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்ட்ட தௌபா எப்படி செய்யுங்க? இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி. உங்களை நாங்க என்ன செஞ்சோம்? பாவம் செஞ்சோம், ஒவ்வொருத்தவங்களும் நாங்க பிடிச்சோம். எப்படி பிடிச்சோம்? அல்லாஹ் சொல்றான், சும்மா அல்லாஹ் பிடிக்கலாதே யாரையும். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல ஹதீஸே குதுஸ்ல சொல்றான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. அநியாயம் செய்யறது நான் விரும்பல, அநியாயத்தை என் மேல ஹராமாக்கிக்கிறேன். ஆனால் அல்லாஹ் ஒரு நாள் அநியாயம் செய்ய மாட்டான். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபகுல்லன் அகதுனா பிதம்பி. சிலவங்க பாவம் செய்யக்கூடிய ஆட்களை நாங்க பிடிச்சோம். எப்படி பிடிச்சோம்? ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாஸிபா. அவங்க எப்படி புயல் காற்று மூலமாகவும்
கல் மாறி பொழிவதன் மூலமாகவும் வமின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா வமின்ஹும் கஸப்னா அலைஹில் அருள் வமின்ஹும் மன் அக்ரக்னா. சிலவங்களை என்ன செஞ்சோம், பயங்கரமான இடியை கொண்டு பிடிச்சோம். பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்யற நேரத்துல அந்த நபிமார்கள் போய் சொன்னாங்க, இப்படி செய்யாதீங்கோ, இப்படி பாவம் செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வோட உதவி வராது, அல்லாஹ்வுடைய அதாபு வரும் எல்லாம் சொன்னாங்க. அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகிய முறையில் சொல்றான். அனி அபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதிஊன். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, அவங்களோட கவும்கிட்ட சொன்னாங்க, அனி அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்க வணங்குங்க, வத்தகுல்லாஹ வஅதிஊன், அவனை பயந்து எந்த முறையில பயப்படணுமோ அதே முறையில பயந்து அல்லாஹ் வணங்குங்க. அப்படி வணங்கினீங்கன்னு சொன்னா யக்ஃபிர் லக்கும் மின் ذுனூபிக்கும் வ யுஅখিরুக்கும் இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிச்சிடுவான். பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, இலா அஜலின் முஸம்மா, உங்களோட ஆயுள் காலத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்ன அஜலல்லாஹ் இதா ஜாஅ லா யுஅخر, அல்லாஹ் உங்களோட ஆயுள் காலத்துல பரக்கத் செய்வான். இன்னொன்று அல்லாஹ் தஆலா உங்களுடைய மௌத்து இத்தனாம் தேதி தான் நடக்கும்னு சொன்னா லா யுஅخر, ஒரு நாளும் பிற்படுத்தவும் மேலாது முற்படுத்தவும் மேலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லவ் குன்தும் தஅலமூன், அதை நினைச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவாண்டு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவும்கள்ட்ட போய் சொன்னாங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவும் என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, ரப்பி, என்னுடைய இறைவனே, இன்னி தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகலாக நான் என்ன செஞ்சேன், என்ற கவும்கிட்ட போய் சொன்னேன், தப்புகளை செய்யாதீங்கோ, சூதுகள் விளையாடாதீங்கோ, குடிக்காதீங்கோ, பள்ளிக்கு தொலைவாங்க, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சேன், தஅவ்து கௌமி லைலன் வ நஹாரா, இரவு பகல் பார்க்கல, மழை வெயில் பார்க்கல, எல்லா நேரத்திலையும் நான் என்ன செஞ்சேன், என்ற கவும்கிட்ட போய் நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்ன செஞ்சாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்காம விரண்டு ஓடினாங்க. விரண்டு ஓடினது மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கைகளால அவங்கள்ட்ட சொன்னதன் பின்னால அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தௌஸு சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, நான் போய் என் குடும்பம் என் கவுங்கள்ட்ட சொன்னேன் பாவத்தை செய்யாதீங்கன்னு. என்ன செஞ்சாங்க தெரியுமா, யா அல்லாஹ், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய கைகளால, தன்னுடைய கையுடைய விரல்களால காதுகளை பொத்தி மறைச்சு கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்களை கண்டா ஒளிஞ்சிட்டாங்க. நடக்குதா இல்லையா, ஒரு ஹஜ்ரத்தோ தப்லீக் ஜமாத்லயோ போனா டக்குன்னு பாஞ்சு ஒளிஞ்சிருவாங்க. போலீஸ்ட மாட்டிப்பட்டாலும் இவங்கள்ட்ட மாட்டிக்கொள்ளல, கஷ்டம், ஒழுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா, போலீஸ்ட மாட்டிப்பட்டாலும் ஏதோ பேசி தப்பிச்சிடலாம், தடக்கொலைக்கு 500 ரூபாய் கொடுக்கற மாதிரி தப்பிச்சு கொள்ளலாம். ஆனா அந்த ஜுப்பா போட்டு வந்து பேசுவாங்களே ஹஜ்ரத்மாரும் தப்லீக்காரங்க வந்து பேசினவங்களோட தப்பிச்சு கொள்ள, தாவத்துடைய எந்த அடிப்படையில என்ன சரி, தப்லீக்காரங்க மட்டுமே தாவத்துடைய அடிப்படையில போனாங்க, இவங்களெல்லாம் தப்பிச்சு கொள்ளலாம், கஷ்டமா. அதுதான் அல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டான், எங்களை அல்லாஹ் படைக்க முன்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கவுங்கள் செஞ்சிட்டாங்க, எங்களோட கவுங்கள் இப்ப செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஓடிட்டாங்க, எங்கட காலத்துல ஓடுறாங்க, அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க, தன்னுடைய துணிகளால முகத்தை மறைச்சு கொண்டாங்க. ثم إني دعوتهم جهارا ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا. யா அல்லாஹ், இந்த கவுங்கள்ட்ட நான் என்ன செஞ்சேன், கத்தி சொன்னேன் கேட்கல, பகிரங்கமாக சொன்னேன், மறைவாக சொன்னேன், எதையுமே கேட்கல. கடைசியில நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், யா அல்லாஹ் உன்னைய பத்தி சொன்னேன். فقلت استغفروا ربكم إنه كان غفارا. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, நபிமார்களை மறுத்துட்டீங்க, குர்ஆன் ஹதீஸ வெறுத்துட்டீங்க, தொழல்ல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, சூது விளையாடுறீங்க, இந்த மது போதையான வஸ்துக்களை உண்றீங்க, தொழுற பாங்கு சத்தம் கேட்டா பள்ளிக்கு வராம இருக்கிறீங்க, சரி எல்லாம் செஞ்சிட்டீங்க. யாழ்லா கடைசியில அவங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னேன், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்களுடைய இறைவன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க, இன்னஹு கான கஃபாரா, சத்தியமாக நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நான் சொன்னேன். அப்படி நீங்க மன்னிச்சிட்டீங்க, மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான்னு சொன்னா உங்களோட பிசினஸ் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு அல்லாஹ் சொல்றான், யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா. இன்னைக்கு மழை தேவை, மழை இல்ல, மழை தேவையில்லாத காலத்துல மழை பெய்யுது. அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார் செய்யுங்க,
பாவ மன்னிப்பு தேடுங்க. உங்களோட பாவத்தை அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேளுங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிக்கப்பட்ட நபி. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் ரிவாயத்துல 70 தடவை, ஒரு ரிவாயத்துல 100 தடவை பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. நாங்கெல்லாம் எப்படி ஒரு நாளைக்கு கோடி தடவை கேட்டாலும் வேற இல்லை. அதுதான் சொன்னாங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கவுங்களுக்கு, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா. மழை தேவையா, மழை கேளுங்க, அல்லாஹ் தருவான். நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் மழைக்கு தேவையான டைமுக்கு மழையை கொரிய வைப்பான். அதுக்கு பின்னால அல்லாஹ் என்ன சொன்னான், சொல்ல பத்தி சொல்றான், வயம்திதுக்கும் பி அம்வால். உங்களோட சொத்து செல்வங்கள் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். உங்களோட கடையில இருக்கக்கூடிய வியாபாரத்தை பரக்கத்தாக்கி தருவான். உங்களோட எல்லா பிசினஸையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவான். எப்ப நீங்க அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டீங்கன்னா. ஆண் சந்ததிகள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்தாக்கி தருவான். அப்படி எல்லாம் அல்லாஹ் உலகத்தில் உங்களுக்கு பரக்கத் செஞ்சுட்டு நாளைக்கு சொர்க்கத்தை தருவான். அன்ஹாரா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், உங்களுக்கு அழகிய ஆறுகளையும் தருவான். எல்லாம் சொன்னாங்க. ஹஜ்ரத் நல்லா சொன்னார், நல்லா பயான் பண்ணாரு. சொல்றமா இல்ல, சும்மா முடிஞ்சோன்னு சொல்லுவேன். நல்ல பயான் கேட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே போயிட்டு எல்லாம் மறக்கிற மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கவும்கள் என்ன செஞ்சாங்க, எல்லாம் கேட்டாங்க. சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அதுல இருக்கிற பெரிய தலைகள் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது கெடுக்கக்கூடியவன் இருப்பான். எங்களோட கூட்டாளி மாசம் என்ன செய்யும், ஒருத்தர் தொழுவ ஆரம்பிச்சுட்டாருந்தா, சரி பாவங்கள் செஞ்சுட்டு ஏதோ மன்னிப்பு கேட்டு தொழுவ ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாருந்தா, அடுத்து எங்களுக்கு எதிரி இருப்பான், எங்களோட கூட்டாளியே இருப்பான். எங்களுக்கு என்ன, ஆஹா தொழுவ போறாரு பாருடா, தக்குவா வந்துட்டா பாருடா, சொல்றாங்களே இல்லையா, இவன் கெடுக்கிற மாதிரி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கவும்களே இருந்தாங்க, பெரிய தலைகள். இன்னஹும் அஸௌனி வத்தபஉ மன் லம் யஜிதுஹு வவலதுஹு இல்லா ஹஸாரா. எல்லாம் சொன்னாங்க, கேட்டீங்களா, நடந்துராதீங்க, மறுத்தாங்க. இன்னஹும் அஸௌனி வத்தபஉ மன் லம் யஜிதுஹு மாலுஹு வவலதுஹு இல்லா ஹஸாரா. அவருக்கு பயந்து உங்களோட சொத்து செல்வங்களையோ உங்களோட பிள்ளைகளோ இழந்துராதீங்க, அவர் சொல்றதெல்லாம் போய் அல்லாஹ் நம்பாதீங்க என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கவும்கள் வைக்கக்கூடிய பெரியவர்கள் எதிரிகள் என்ன செஞ்சாங்க, அந்த கவும்களை தடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க, மக்ரு வேலைகளை அவங்களை ஏற்று நடக்கக்கூடியவங்களை நிந்திச்சு கேவலப்படுத்தி அப்படியே அந்த திசையை விட்டு மாத்தினாங்க. நீங்க அல்லாஹ் வணங்காதீங்க, இப்படியாப்பட்ட கடவுளை மாத்திரம் நீங்க வணங்குங்க என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, வணங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், மிம்மா கத்திஆத்திஹிம் உக்ரிகு ஃபஉத்கிலு நாரா. மிம்மா கத்திஆத்திஹிம், இப்படி எல்லாம் கெடுக்கிறாங்களே, நன்மை செய்யறவரை தடுக்கிறாங்களே, நன்மை செய்யும் போது காதெல்லாம் பொத்தி கொண்டிருக்கிறாங்களே, கேட்கும் போது ஓடி ஒளிறாங்களே, இவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, அல்லாஹ் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா கொடுத்தான், கத்திஆத்திஹிம் உக்ரிகு ஃபஉத்கிலு நாரா. அந்த மக்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வெள்ளத்தின் மூலமாக அப்படியே அழிய வச்சான். வெள்ள பிரளயத்தின் மூலமாக அந்த மக்களை அழிய வைக்கிறான். வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், உதுகிலு நாரா, அவர்கள் எல்லாம் நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம் தான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கல்ல இன்னைக்கு பாவம் செய்யறது கணக்கு இல்லாம ஒரு உடம்புல கொசு ஒன்று இருக்கிற மாதிரி அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, விடி ஒரு மனிதன் பாவத்தை எப்படி தெரியுமா செய்வான், பாவம் செய்யக்கூடிய மனிதன் உடம்புல ஒரு கொசு இருந்து அப்படி தட்டுற மாதிரி தான் பாவத்தை நினைச்சு கொண்டிருப்பான். ஆனா நன்மை செய்யறேன்னு சொன்னா ஒரு பெரிய மலையை ஒன்றை கொண்டு வந்து தலையில வச்சா எப்படி கஷ்டம், இதே மாதிரி தான் நினைப்பான். இன்னைக்கு நானும் நீங்களும் நினைக்கிறோமா இல்லையா, நன்மை செய்யறா கஷ்டம், நன்மை செய்யறா எங்களுக்கு கஷ்டம். எங்களோட வேலையை பார்க்கறதுக்கு லேசி, வேலை செய்யறது கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த வேலையை செய்வோம். வாங்க சொன்னா தொலைவு போக கஷ்டம். மேலானவர்களே, இன்றைக்கு ஜும்மாவாசிகளாக இருக்கிறோம். எங்க ஊர்ல எத்தனை ஊர்ல இருக்கிறாங்க ஜும்மாவாசிகள். ஜும்மாக்கு மாத்திரம் அல்லாஹ் பார்த்துட்டு போற, அல்லாஹ் சோமாய்க்கிறான்னு பாக்குறாங்களோ தெரியும். ஏன்னா இங்க அவங்களுக்கு கிடைக்கணுமே, அதனால என்ன ஜும்மாவாசிகளாக இருக்கிறாங்க. வெக்கமா இருக்கின்றது. மேலானவர்களே, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ் அவங்களை மன்னிக்க காத்து செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மேலானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு இந்த நபிமார்களுடைய அந்த சம்பவங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், எங்களுக்கு ஒரு படிப்பினை. நாங்க எடுத்து திரும்பி நடக்கணும். அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செய்யறோமா, பிசினஸ்ல பரக்கத். அல்லாஹ் கிட்ட இஸ்திக்பார் செய்யறோமா, குடும்பத்துல பிரச்சனை இல்லாம தன்மை அல்லாஹ் தருவான். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், குடும்பத்துல பிரச்சனை, எங்களுக்கு மத்தியில நிம்மதி இல்ல, வீட்டுல நிம்மதி இல்ல, வியாபாரத்துல நிம்மதி இல்ல, நண்பர்களோட ஒழுங்கா பழக முடியல, எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை போயிட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்த்தா தொழுகை இல்ல, இருக்குதா இல்லையா,
தொழுறவனுக்கு அல்லாஹ் ஒரு நாளும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் வாய்தா கொடுத்துட்டான். உங்களுக்கு மழையை தரும், மழை தேவையான டைமுக்கு மழையை தருவோம். உங்களுக்கு என்ன செய்வோம், உங்களுடைய வியாபாரங்கள்ல தொழில்துறைகள் எல்லாம் வரக்கத்தை அதிகரித்து தருவோம் அல்லாஹ் சொல்றான். அதனால மேலானவர்களே, நாங்க என்ன செய்யணும், இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை நாங்க கொண்டு வரணும். ராமிதியா கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறா, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாரம் வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி சொல்றா, இப்படித்தான் யார சொல்ல நான் ஜினா செஞ்சிட்டேன். யாராவது யாருக்கு அல்லாஹ் கிட்ட போயோ எங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட போய் நான் பாவம் செஞ்சிட்டேன் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும்னு கேட்க மாட்டோம். அந்த ராமிதியா கோத்திரத்தை சேர்ந்த பெண்மணி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம் நான் ஜினா செஞ்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பி கொள்றாங்க, திரும்ப கேட்கிறாங்க, திரும்ப முகத்தை திருப்பிக் கொள்றாங்க. இப்படி 3 நாள் திருப்பிக் கொள்றாங்க. அதன் பின்னால அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த பெண்மணி சொல்றா, மாயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட சப்ஜெக்டும் இதே மாதிரி தான். அவங்கள நீங்க என்ன செஞ்சீங்க, தப்பு செய்யல, நீங்க முத்தம் கொடுத்தீங்க, அப்படி இப்படி எல்லாம் என்ன செஞ்சீங்க, நீங்க அப்படியே அந்த விஷயத்த மறைச்சிட்டீங்களே, அத மாதிரி என்னையே மறைக்க முடியாது. நான் செஞ்ச பாவம் உண்மைத்தான், நான் என்ன செஞ்சேன், விபச்சாரம் செஞ்சேன் தான். எனக்கு தௌபா வேண்டும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு நான் தேடணும். ஏதோ பாவம் செஞ்சிட்டேன், இப்ப அந்த பாவத்தை விட்டு நான் தவிர்த்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கணும். அதனால யா ரசூலல்லாஹ் எனக்கு மன்னிப்பு தந்துருங்கோன்னு கேட்கிறான் அந்த பெண்மணி. யார் ஒரு பெண்மணி, எங்கட பெண்மணி எல்லாம் எப்படி பாவத்தை செய்யறதுல செட்டிப்பாங்க. விரிய எலும்பினோன்னு என்ன செய்வாங்க, டீயை குடிச்சாச்சா போட்டாச்சு சைத்தான் பெட்டிய ஆரம்பிச்சாங்கன்னா நைட்ல தான் மூடுவாங்க. நடக்கல இல்லையா, பாவத்தை சர்வசாதாரணம். ஆனா பாவம் செஞ்ச அந்த பெண்மணி பயந்தா, அல்லாஹ்ட வேதனை வந்துருமோ, அல்லாஹ் எங்களை அழிச்சிருவானோடு பயந்தா போய் கேட்கிறா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பாவம் செஞ்சிருக்க மாட்டாய். உடனே அந்த பெண்மணி சொல்றா, யா ரசூலல்லாஹ் நான் பாவம் செஞ்சதுக்கு சாட்சி என் வயிற்றுல உள்ள குழந்தை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உனக்கு இப்ப தண்டனை தர முடியாது, அதனால நீ திரும்பி போ, உனக்கு குழந்தை கிடைச்சது அப்படின்னாலவா 10 மாசம் ஆகுது. நாங்க பாவம் செஞ்சா 2 நாள்ல மறந்துடும். ஒரு பாவத்தை பயங்கர பாவத்தை செஞ்சுட்டான், நாளைக்கு என்ன செஞ்சா பார்த்தா அவரை மாதிரி நல்லவரே வைக்க மாட்டாரு, திரும்பிடுவாரு, என்ன விளங்காதவருக்கு. ஆனா இந்த பெண்மணி 10 மாசம் குழந்தையை பெற்றுக்கொள்றா, திரும்ப ஞாபகம் வருது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரா, யார சொல்லலாம் 10 மாசம் கழிஞ்சிட்டு பிள்ளையும் பெற்றாச்சு, இப்ப யார சொல்ல தண்டனை தாங்க, பால் குடி மறக்கணுமே புள்ள. அதன் பின்னால யாரு பால் குடிக்கிற, உனக்கு தண்டனை தண்டா பிள்ளைக்கு பால் குடிக்கலாம், அதனால பால் குடிய மரத்துக்கு கூட்டிவா. இன்னும் 2 வருஷம் சென்று வராங்க, வந்து என்ன செய்யறாங்க, யார சொல்லலாம் புள்ள பால் குடிக்கிறத மறந்துட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, உடனே என்ன செய்யறாங்க, அந்த பெண்மணி ஒரு ரொட்டி துண்டு எடுத்து பிள்ளைக்கு கொடுக்குறான், புள்ள தின்றான். யார சொல்ல பாருங்க, புள்ள பாலை மறந்துட்டு ரொட்டியை தின்றா, இப்ப தண்டனை ஏத்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, தண்டனை கொடுக்கப்படுது. கல்யாணம் முடிச்சவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை என்ன, பெண்களாக இருந்தா குழி தோண்டி அவங்கள புதைச்சி தலைக்கு கல் அடிக்கணும், ஆண்களாக இருந்தா ஓட ஓட விரட்டி அடிக்கணும், கல்லால அடிச்சு கொள்ளணும். அந்த பெண்மணிக்குள்ளே தண்டனை என்ன, ஒரு புளியை தோண்டப்படுவது, பெண்மணி அப்படியே தாட்டப்படுவது, கல்லால் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. வேளாண்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த பெண்மணியோட மண்டையில போடுறாங்க, வெடிச்சிட்டு தலை 2 செதறிட்டு, செதறன பின்னால் வெச்சம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மேல தெரிச்சிட்டு, இவங்க மனசுல உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, இன்னைக்கு நடக்குதா இல்லையா, பாவம் செஞ்சு திருந்தினவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறவனே, அடே சொல்லுவ போறானே பாருடா திருந்திட்டான், இப்படி சொல்ற மாதிரி அவங்களோட உள்ளத்துல ஒரு லேசான எண்ணம் வந்துச்சு. இந்த விபச்சார பெண்மணியோட வெத்தமா என் உடம்புல பட்டுச்சு அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்துல வந்து சொன்னாங்க, முகம் அப்படியே மாறிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த பெண்மணியை நீங்க லேசா நினைச்சிட்டீங்களா, அவ தௌபா செஞ்சிட்டா, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிட்டா, அல்லாஹ் அவன் மீது முஹப்பத் வச்சிட்டான். அவங்களுடைய தௌபாவை இந்த மக்காவா மதீனாவா 70 பேர்களுக்கு கொடுத்தாலும் அந்த தௌபாக்கு ஈடு இணையாவாது. அவ்வளவு பெரிய தௌபா அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அந்த பெண்மணி சுவர்க்க சோலையில சுவர்க்க ஆத்துல குளிச்சு நிக்கிறக்க என் கண் 2ஆல பாக்குறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றான், மேலானவர்களே தௌபா செஞ்சு எவ்வளவு பெரிய கண்ணியம் அந்த பெண்மணி கிடைச்சிச்சு. எங்க சொர்க்க ஆத்துல குளிச்சு கொண்டிருக்கிறான். விபச்சாரம் பெரும் பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்துல நல்ல இடத்தை கொடுத்தான். எங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளர்களை மிகப்பெரிய மன்னிப்பான் அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு காலம் நாங்க பாவத்தை செஞ்சிட்டோம் சகோதரர்களே, இப்பயாவது உள்ள நிலகலன்னு சொன்னா எங்களோட உள்ளம் கல்லாகிட்டு. சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. சஹாபாக்கள் பாவம் செய்யறது இல்ல, பாவம் செஞ்சுட்டா பயந்துருவாங்க. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவாங்க.
சில சஹாபாக்கள் வந்தாங்க அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, யாழியே பாவம் செஞ்சுட்டோம், உள்ளவெல்லாம் கல்லாகிட்டு, என்ன செய்யறது, கல்லாயிட்டு, எங்களுக்கு யாரு நல்லது சொன்னாலும் கேட்கறது இல்ல. அதுல சொல்றார காதை பொத்திக்கொள்றான், கேட்கதே இல்ல, நடக்கவே இல்லையா. அது அந்த சஹாபாக்கள் பயந்தாங்க, போய் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, யா ரசூலல்லாஹ் உள்ளவெல்லாம் கல்லாகிட்டு பாவம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு பயமா இருக்கு, அல்லாஹ் மன்னிப்பானான்னு தெரியல, எங்களோட உள்ளவெல்லாம் மெல்லிசாகிறதுக்கு என்ன வழி இருக்கு, உள்ளவெல்லாம் இருந்து போறதுக்கு என்ன வழி இருக்கு யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், நன்மை செஞ்சு அல்லாஹ் கிட்ட நெருங்கணும் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்களேன் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அதன் பின்னால் தௌபா செய்யுங்க, இந்த பாவத்தை விட்டு நான் திருந்திட்டேன், இனிமேல் நான் என்ன செய்யறேன், நல்லவனா மாறுறேன், இந்த அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் இஸ்திக்பார்ல ஈடுபட்டாங்க, உள்ளம் மெல்லிசாயிட்டு. இன்னைக்கு எங்கட உள்ளம் எல்லாம் கல் இல்ல, இரும்பாகிட்டு, எவ்வளவு அடிச்சாலும் உடையுது இல்ல, தண்டு சத்தம் தான் கேக்குது, நடக்குதா? ஏன்னா நாங்க எவ்வளவு சொல்றோம், பள்ளிக்கு வர்றது உங்களுக்கு தான் நன்மை, எங்களுக்கு இல்ல, கபூருக்கு நன்மை தேடுறது நீங்க, நாங்க இல்ல. ஹஜ்ரத் சொல்றாரு, பள்ளிக்கு வாங்க தொழுங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்றது ஹஜ்ரத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்களோட கபூருக்கு நீங்க தான் தேடணும், என் கபூருக்கு நான் தான் தேடணும். என் உம்மா இருக்கிறா, என் உம்மா தேடி என் கபூருக்கு அனுப்பலாம். எங்களை நன்மைகள் தான் எங்களுக்கு, ஆனா எங்களோட உள்ளம் எல்லாம் கல்லாகிட்டு நினைக்கிறோம் இல்ல, பெருசா பேசுவோம். நாங்க போய் தீன பத்தி சொல்ல போனா மஸ்ரஸ் வரணும், மஸ்ரஸ் தெரியும், மஸ்ரஸ் கண்டிப்பா செய்யணும், மஸ்ரஸ் பிள்ளைகளை பார்க்கணும், மஸ்ரஸ் சொல்ல வேணும், மஸ்ரஸ் என் பிள்ளைய சொல்ல வைக்கணும், மஸ்ரஸ் ஹாஃபிஸாக்கணும், பிள்ளைய ஆலிமாக்கணும், பிள்ளைய தெரியல மஸ்ரஸ், ஆனா பள்ளிக்கு வர கஷ்டமாயிடுது, செய்யற பாவத்தை விட கஷ்டமாயிருக்கு. ஏன்? உள்ளம் கல்லாகிட்டு. உள்ளம் கல்லாகினா உள்ளத்தை உடைக்கிறதுக்கு மருந்து இஸ்திக்பார். இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வதன்னூனி இஸ் ذهب مغاضبا فظن ان لن نقدر. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ظنون என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நீங்க வணங்கிட்டீங்களா? அவங்க நினைச்சு பாருங்க, இஸ் ذهب مغاضبا فظن ان لن نقدر. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட கவுங்கள் பாவம் செஞ்சாங்க, அவங்க கவுங்கள் பாவம் செஞ்சாங்க. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பாவம் செய்யறாங்க, சொல்றாங்க கேட்கிறாங்களே இல்ல. டெய்லி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போய் தன்னுடைய கவுங்கள்ட்ட எல்லா முறையிலையும் சொன்னாங்க, பாவம் செய்யாத வாப்பா, அல்லாஹ்க்கு பயப்படு, தௌபா செய், அல்லாஹ்வின் பக்கம் மீளு, கதவு தொழுவதற்கு பள்ளிக்கு வா, நல்ல அமல்களை செஞ்சு நல்லவனா மாறுன்னு சொன்னாங்க. ஆனா கவுங்கள் கேட்கல. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, வெறுத்துட்டாங்க. வெறுத்துட்டு என்ன செஞ்சாங்க? அந்த மக்களை விட்டு இஸ் அபக இலல் ஃபுல்கில் மஷ்ரூன், மக்களை விட்டு விரண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேல் இவ்வளவு திருத்தலாம், இங்க இருந்து அல்லாஹ் அதாவது எனக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓடி போறாங்க. எங்க போறாங்க? ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹபீன், கப்பலுக்கு போறாங்க. பார்த்தா கப்பல்ல போட் போட்டுட்டு ஹவுஸ்ஃபுல், இனிமேல் யாரையும் ஏற்றலான்னு ஹவுஸ்ஃபுல் போட்டு. யாரு போற? நபி. கவுங்களை விட்டுட்டு போறாங்க, கவுங்களோட கோவத்துல போறாங்க. ஒரு நபி கோவப்பட்டா எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு நபி கோவப்பட்டா உலகம் அழிஞ்ச மாதிரி தான். இவங்க சொன்னாங்க, இவனை திருத்தல, இந்த கூட்டத்தை திருத்தலாம், இவனோட அடிமட்டம் ஆயிட்டானோன்னு என்ன செய்யறாங்க? வெறுத்துட்டு கப்பலுக்கு போய் ஏறுறாங்க. இப்ப ஹவுஸ்ஃபுல் போட்டிக்குது, ஏதோ என்ன செஞ்சாங்க? பேசி ஒரு மாதிரி உள்ளுக்கு ஏறியாச்சு. ஏறினது பின்னால ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இப்ப என்ன செய்யப்படுது? கப்பல் நடுக்கடலுக்கு போயாச்சு. இப்ப கப்பல் தள்ளாடுது, காத்தடிக்குது, அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுது. என்ன செய்ய? ஒன்றுமே செய்யலாம். சப்போர்ட் பண்ணினாங்க. ஹவுஸ்ஃபுல்லா போற ஏற்றினவங்க எல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க. கப்பல் ஓட்டக்கூடியவர் என்ன செய்யறாரு? ஹவுஸ்ஃபுல்லுக்கு போற ஏற்றின ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்ப எல்லாம் வந்து நிக்கிறாங்க. அதுல இருக்கிறார் யாரு? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. தலையை குனிச்சு போட்டு இருக்கிறாங்க. செஞ்சது தப்பு விளங்குது அவருக்கு. ஏன்னா இந்த கோவங்கள் திருத்துறது அல்லாஹ்வின் பக்கம். லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ்ட்ட தான் ஹிதாயத் இருக்கு. சொல்றது கடமை, அதன் பின்பற்றுவது மக்களுடைய கடமை. எல்லாம் ஹிதாயத் அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. வர்ற டைமுக்கு வரட்டின் உடையலையா சகோதரர்களே, மனசு உள்ளத்துல நினைச்சிடாதீங்க, தப்பான எண்ணம் கொண்டுறாதீங்க. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ஹிதாயத் எங்கட கையில இல்ல, நாங்க யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கவும் வேண்டாம், அல்லாஹ்ட கையில தான் இருக்கு. அல்லாஹ் நாடினவங்களுக்கு தான் கொடுப்பான்ற ஆயத்து இருக்கு. அந்த குர்ஆன் ஆயத்தை வச்சு தப்பான எண்ணம் கொண்டுறாதீங்க. நாங்க என்ன செய்யணும்? லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு கூட்டம் திறந்திரண்டு முடிவு பண்ணி அந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தான் அல்லாஹ் திருத்துவான், அப்பதான் ஹிதாயத்தை கொடுப்பான். இப்ப என்ன செய்யறாங்க? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீக்கிறாங்க, அந்த மக்களும் நீக்கிறாங்க. இப்ப என்ன செய்யப்படுவது? ஃபல்தகம ஹூத் ஃபஸாஹம ஃபகான மினல் முத்ஹபீன். இப்ப சீட்டு குலுக்கி போடுறாங்க. இப்ப அந்த இருக்கக்கூடியவங்களை வெளியே இறக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? சீட்டு போடுறாங்க.
போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் போடுறாங்க ஹஜ்ரத் யூனுஸ், செகண்ட் டைம் போடுறாங்க ஹஜ்ரத் யூனுஸ், மூணாவது தடவையும் போட்டாங்க. 3 சீட்லயும் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சவர் என்று எழுதப்பட்டிருக்குது. உடனே பார்த்தாங்க மக்களுக்கு சரி வராது, தூக்கி போட்டுருவோம் கடலுக்கு. நபி எல்லாம் அங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா எங்களோட உசரையும் காப்பாற்றிக்கொள்ளு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? தூக்கி அப்படியே கடல்ல போறாங்க. அல்லாஹ் உடனே ஒரு மீனை கொண்டு வர சொல்லி அந்த மீண்ட வாயிலுக்கு அப்படியே போட்டு வச்சுட்டான். அந்த மீண்ட வாயில போட்டதன் பின்னால என்ன செய்யறாங்க? அப்படியே மீனோட வயிற்றுல போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், எப்படி தெரியுமா? அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க மீண்ட வயிற்றுல வச்சுட்டோம். மீண்ட வயிற்றுல பயங்கர இருட்டுல அப்படியே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல وَظَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا أَن لَّن نَّقْدِرَ أَلَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ سُبْحَانَكَ إِنِّي كُنتُ مِنَ الظَّالِمِينَ. செஞ்ச தப்ப விளங்கினாங்க ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, அல்லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வணங்குறதுக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ். நாங்க பாங்க சொன்னாலும் கேட்டதுக்கு அதை பொத்தினோம் யா அல்லாஹ். அப்ப விளங்குது பாவம். எங்கட குறவலையே ஹஜ்ரத் இஸ்ராயேல்ஸ்லாம் புடிச்சோன்னு விளங்குவே. அதே மாதிரி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுல போனோன்னு விளங்குது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், உன்னை தவிர யாரும் பரிசுத்தமானவங்க இல்ல. மத்த கடவுளுக்கு எந்த சக்தியும் இல்ல, மத்த மனிதனுக்கு எந்த சக்தியும் இல்ல, எல்லாத்துக்கும் நீ தான் பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் பாவி யா அல்லாஹ், நான் பாவி, நான் பாவம் செய்யக்கூடியவன் யா அல்லாஹ், தெரியாம அநியாயம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு 41 தடவை தொடர்ந்து 40 நாள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து செய்யறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்கள காப்பாத்துங்க. அவங்க அந்த தௌபா செய்யலன்னா இலா யௌமி யுபஅஸூன், நாளை மறுமை நாள் வரைக்கும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீனுடைய வயிற்றுல இருந்திருப்பாங்க. ஆனா தௌபா செஞ்சிட்டாங்க, இஸ்திக்பார் செஞ்சிட்டாங்க. அதனால அந்த யூனுஸை நாங்க மன்னிச்சிட்டோம் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் குர்ஆன்ல. ஃபனபத்னாஹு பில் அர்வாஹி வஹுவ ஸகீம். எப்படி தெரியுமா அவங்க அனுப்பினோம்? பாவத்தை மன்னிச்சிட்டோம்னு சொல்லி சும்மா விடல. மீண்ட வயிற்றுல இருந்து ஒரு கடலோரத்தில் ஒரு பாலைவனத்துல கக்க வச்சோம். உடம்புல உள்ள சதையெல்லாம் அப்படியே தண்ணியாகி சூரிய ஒளிப்பட்டா உடம்பெல்லாம் என்ன செய்ய எரிய ஆரம்பிக்குது. சூரிய ஒளிப்பட்டோன்னு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், வஅம்பத்னா அலா ஷஜரத்தின் மின் யக்தீன். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு சுரக்கா மரம், சுரக்கா மரத்தை கொண்டு வந்து அதனுடைய இலைகளால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே படர வச்சு அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறான்? மிச்சம் காலம் உயிர் வாழ வச்சு அந்த மக்களுக்கு மத்தியில ஹிதாயத்தை, அந்த மக்களுக்கு மத்தியில தாவத்தை செய்ய அல்லாஹ் தஆலா அவருக்கு கட்டளையிடுகிறான். மேலானவர்களே, நாங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லை, பெரிய கஷ்டம் இல்ல. உள்ளத்துல இருந்து நாங்க அந்த கெட்ட எண்ணத்தை எடுத்துருவோம். நான் இவ்வளவு காலம் பாவம் செஞ்சுட்டேனே, அல்லாஹ் மன்னிப்பானோ தெரியலையே, இதை தூக்கி வீசிருங்க. சகோதரரை தூக்கி வீசிருங்க, அல்லாஹ் மன்னிப்பான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்றான், வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. நான் உங்களை அநியாயம் செய்ய விரும்பல, நீங்களே உங்களுக்கு தானே தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை நான் தரப்போறது இல்ல, நீங்க மன்னிப்பு கேட்ட நான் உங்களை மன்னிச்சிடுறேன் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறான். மன்னிப்பு வேணுமா? அல்லாஹ் கிட்ட என்ன அல்லாஹ்வுடைய அன்பு வேணுமா? மேலானவர்களே, இஸ்திக்பார் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்திக்பாரை நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா எங்களுடைய வியாபாரத்துல பரக்கத், எங்களுடைய தொழில்துறையில பரக்கத், எங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் வராது, எங்களோட மனைவி நாங்க சொல்றது மாதிரி கேட்போம், எங்களோட உமா அப்பாவோட பேச்சு நாங்க கேட்போம், எங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போம், மற்ற மக்களோடையும் சந்தோஷமான முறையில் பழகுவோம். இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய அந்த எதிரிகள், அந்த எதிர்ப்புகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நிம்மதியான சுமூகமான வாழ்க்கையை தருவான். எதன் மூலமாக? இஸ்திக்பார் மூலமாக. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். மேலானவர்களே, இவ்வளவு காலம் நாங்க பாவத்தை செஞ்சிட்டோம், துனியாவை என்ன உலகத்து ஆகிராவை மறந்துட்டு துனியாவோட வாழ்ந்துட்டோம். இப்ப அல்லாஹ் எங்களை மன்னிப்பானான்னு கேட்டா நிச்சயம் மன்னிப்பான், நிச்சயமா மன்னிப்பான். அதனால மேலானவர்களே, என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இஸ்திக்பாரோடு ஆரம்பிச்சு இஸ்திக்பாரோட என்னுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அந்த முயற்சி செய்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.